ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹெல்த் அண்ட் வெல்த் சேனல். இன்றைக்கி நம்மளோட சேனலில் பார்க்க போகிற ரெசிபி என்னென்னா பன்னீர் கேப்சிகம் தோசை. பன்னீரையும் கேப்சிகமும் வச்சு ஒரு ஸ்டஃபிங் ரெடி பண்ணி ஒரு தோசை நான் பண்ணியிருக்கேன். இது ரொம்பவே சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் தோசை செஞ்சு டிஃபன் பாக்ஸ் குழந்தைங்களுக்கு பண்ணும்போது தோசை ட்ரை ஆகாமல் ரொம்ப சாஃப்டாக ரொம்ப சூப்பராக இருக்கும். ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துடலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா கடுகும் ஜீரகமும் கலந்த மாதிரி 1 ஸ்பூன் சேர்த்துடலாம். கடுகு ஜீரகம் பொரிஞ்சதுக்கப்புறமா 1/4 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது. இஞ்சி பூண்டு விழுது கொஞ்சமாகவே இருக்கட்டும், ரொம்ப இருந்ததுன்னா டிஷ் விறுவிறுப்பாக இருக்கும். 5 வெங்காயத்தை நல்லா பொடியாக நறுக்கி அதையும் சேர்த்துடலாம். கூடவே இந்த டிஷ்க்கு தேவையான உப்பையும் சேர்த்து நம்ம வதக்கிடலாம். உப்பு சேர்த்து வதக்கும்போது வெங்காயம் சீக்கிரமாக வதங்கிடும். நல்லா வதங்கட்டும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். ஒரு தக்காளியை இந்தமாரி பொடியாக சேர்த்துருக்கேன். பச்சை குடமிளகாய் இந்தமாரி பொடியாக நறுக்கி சேர்த்துக்கலாம். இதையும் நல்லா நம்ம அந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதங்கணும். இது கூட நீங்கள் கேரட் மட்டும் சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். கேரட் சேர்க்கும்போது நான் சொன்ன மாதிரி துருவி சேர்த்துக்கிட்டிங்கன்னா சீக்கிரமாக பாயில் ஆகிடும். மஞ்சத்தூள் 1/4 ஸ்பூன், கரம் மசாலா 1 ஸ்பூன் அதையும் சேர்த்துடலாம். அப்புறம் காரத்துக்கு நம்ம சில்லி பவுடர் 1 ஸ்பூன் இதில் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். எல்லாமே வதங்கி ஒரு மாதிரி சாஃப்டாக வரணும். அந்த மசாலாவோட ரா ஸ்மெல்லாம் கூட போகணும். அது வர வரைக்கும் நம்ம அதை ஃப்ரை பண்ணிகிட்டே இருக்கணும். நல்லா பாயிலாக எண்ணெய்லாம் பிரிஞ்சு வரும். நல்லா சாஃப்டாக அப்பப்போ இந்த கரண்டியில் நம்ம இந்தமாரி மசிச்சு விட்டுட்டே இருந்தோன்னா எல்லாமே ஒன்றும் சேர்ந்தாப்பில் ஒரு மசாலா மாதிரி வரும். கொஞ்சமாக ஒரு 1/2 கப் தண்ணி விட்டு இது நல்லா இன்னும் நம்ம வேக வைக்க போகிறோம். நல்லா தண்ணிலாம் வற்றி நல்லா சாஃப்டாக வதங்கினதுக்கப்புறமா இது ஒரு மசாலா பதத்தில் வந்துடும். பாருங்கள், நல்லா இதுவாகிருக்கு, ஃப்ரை ஆகிருக்கு. நல்லா எண்ணெய்லாம் பிரிஞ்சு நல்லாவே பாயில் ஆகிருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு துருவி வச்சுருக்க பன்னீரை நம்ம சேர்த்துடலாம். பன்னீர் இவ்வளோ கிராம் தான் இல்லை, உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ சேர்த்துக்கலாம். நீங்கள் ஃப்ளேம் இருக்கும்போது நீங்கள் பன்னீர் சேர்த்திங்கன்னா பன்னீர் ஸ்டிக்கி ஆகிடும். அதனால் நீங்கள் ஃப்ளேமை ஆஃப் பண்ணிவிட்டு நீங்கள் பன்னீர் சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. பொடியாக நறுக்கின கொத்தமல்லி இலையும் நம்ம இதில் தூவிடலாம். அவ்வளோதான், நம்மளோட ஸ்டஃபிங் ரெடி ஆகிடுச்சு. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். ரொம்ப ஸ்மெல் சூப்பராக ரொம்ப நல்லா இருக்குது. இப்போ நம்ம இந்த தோசையில் ஸ்டஃபிங் பண்ணிடலாம். ஒரு பேனில் இந்தமாரி தோசை மாவை நம்ம பண்ணிவிட்டு ஒரு லிட் போட்டு மூடிடலாம். ஏன்னா மாவு திருப்பி போட்டு நம்ம செய்ய முடியாது. இதில் நம்ம ஸ்டஃபிங் வைக்கும்போது 2 பக்கமும் நம்ம வேக வச்சுருந்தோன்னா ஒட்டாது. ஸோ இந்த மாதிரி மூடி எடுத்து பண்ணோன்னா நல்லா சாஃப்டாக இருக்கும். இப்போ எந்த அளவுக்கு ஸ்டஃபிங் வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் ஸ்டஃபிங் சென்டராக வச்சுட்டு நீங்கள் ரோல் பண்ணிக்கலாம். எந்த ஸ்டைலில் வேணாலும் நீங்கள் ரோல் பண்ணிக்கலாம். நம்மளோட ஸ்டஃபிங்கோட அந்த எல்லா டேஸ்ட்டும் தோசையில் இறங்கி சாப்பிடும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும். சீக்கிரம் ட்ரை ஆகாது. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட பன்னீர் கேப்சிகம் தோசை ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ ப்ளீஸ் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்கள் ஃபேமிலி எல்லாருமே இதை விரும்புவாங்க. செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லிட்டு எனக்கு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காம என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பட்டன் ஒரு முறை ப்ரெஸ் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா என்னோடய வீடியோஸ் உங்களால் பார்க்க முடியும். தேங்க்யூ.